விஷால் வந்து மகுடம்ங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தினுடைய இயக்குனர் ரவி அரசுங்கிறவரை திடீர்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு, வேண்டாம் ம். அப்படின்ட்டு. இப்ப அந்த டைரக்டருடைய வாழ்க்கை அதுக்குள்ள இருக்கு. ஒரு டைரக்டரை ஒரு ஹீரோ இங்க வேணான்னு பாதியில அனுப்புனாருன்னா அவருடைய எதிர்காலமே அவுட்டு. வேற எந்த ஹீரோவும் அவரை கிட்ட சேர்க்க மாட்டாங்க. என்னன்னா இந்த டைரக்டருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, கரெக்ட். இவர் எந்த ஹீரோவோடையுமே அனுசரிச்சு போறவர் இல்ல அப்படிங்கிற முடிவை அவங்க எடுத்துருவாங்க. அப்ப அவருடைய லைஃபே முடியுது. இப்ப இவருக்காக நம்ம பேசித்தானே ஆகணும். அப்ப அப்படி நம்ம பேசும் பொழுது அவருக்கு ஒரு நியாயத்தை கொடுங்க. இப்போ நீங்க அவரை உட்கார வச்சு உங்களுக்கு என்னங்க இந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ற ஸ்டைல் எனக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு வகையில எனக்கு அதிருப்தியா இருக்கீங்க, நீங்க இந்த படத்தினுடைய கதை உங்களது, திரைக்கதை வசனம் எல்லாமே நீங்க, இப்ப அதற்காக ஒரு தொகையை நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன், இந்த படத்திலிருந்து உங்களை நீக்குவதற்காக இவ்வளவு தொகையை நான் கொடுத்துடுறேன், நீங்க வந்து இந்த படத்திலிருந்து வெளியேறிடுங்கன்னு உட்கார வச்சு பேசுறது ஒரு விதம். ஆனால் இந்த டைரக்டர் தன் மனைவியோட போய் விஷால் வீட்டு வாசல்ல நிக்கிறாரு. பல மணி நேரம் நின்ன பிறகும் அவரை உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, அவரோட பேச மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த தகவலை நாம சொல்லும் பொழுது நம்மளை அறியாமல் முகத்துல ஒரு கோவம்.